ஒரு சிறிய கிராமம், மண் வாசனை கலந்த காற்று. அங்கே வாழ்ந்தான் ஒரு சிறிய பையன். அவன் பெயர் கார்த்திக். அவன் குடும்பம் மிகவும் ஏழை. ஆனால் அவன் மனசு மிகப்பெரிய செல்வம். ஒரு சிறிய கிராமம். கார்த்திக், இந்த தண்ணீர் குடம் கொஞ்சம் தூக்கி வச்சிடுவியா? ஆமா அண்ணா, இதுக்கு என்னதான் பெரிய வேலை? கார்த்திக் யாருக்காவது உதவி செய்யும் போது ஒரு விஷயமும் எதிர்பார்க்க மாட்டான். பையா, இந்த மரத்தடிக்கே போகணும், உதவி பண்ணுவியா? வாங்க தாத்தா, நான் உங்களை கொண்டு போறேன். நாள் கடந்து நாள். என்ன பையா, உனக்கு நான் எதுவும் கொடுக்கல, இன்னும் நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு சந்தோஷம். அந்த வார்த்தைகள் அந்த மூதாட்டின் மனசை உலுக்கியது. நாள் பையா, இன்று நான் போகணும், ஆனா இதை நீ எடுத்துக்கோ. இதா தாத்தா, தாத்தா பெஸ்ட் ஆகாதே நாத்தா. அந்த மூதான் மறைந்து போனான். மீண்டும் அவனை யாரும் பார்த்ததே இல்லை. பையா, கார்த்திக் அந்த விதைய நட்டான். தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்தான். வளரணும், நல்ல மரமா ஆகணும். ஆண்டுகள் கடந்தது. அந்த விதை ஒரு பெரிய மாமரமாக வளர்ந்தது. அம்மா, மாம்பழம் வந்திருக்கு. அடா, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அடடா, இங்க போச்சு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாரு, நான் உனக்கு மாம்பழம் கொடுக்கறேன். இந்த முறை மாம்பழம் மறையவில்லை. ரொம்ப நன்றி அண்ணா. அப்போதான் கார்த்திக்கு புரிந்தது. அண்ணா, இந்த மரம் நான் பகிர்ந்தால்தான் பழம் தருது. அந்த மூதாட்டனின் ரகசியம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்தது. கார்த்திக், நீ ரொம்ப நல்லவன்பா. நன்றி பாட்டி. நேங்கே அடடா, எவ்வளவு இனிமையான கொடை இது. அண்ணா, இங்கே கொடுங்க. ஆமா, எனக்கு கொடுங்க. இது என்னோட மரம் இல்ல, எல்லாரோட மரம். கார்த்திக் அந்த மரத்தின் பழங்களை எல்லாருடனும் பகிர்ந்தான். அந்த மரம் இன்னும் அதிகமாக பழம் கொடுத்தது. ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய விதை போல. அதை நம்ம மனசில் நட்டால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். ஆனால் அது உண்மையிலே வளரும். அன்பு தனக்காக வைத்தால் வாடும்.